சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளேரி கொள்ளையில் தாங்க மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நேரம், காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த விஷயத்தை எப்போ செய்யணுமோ அதை கரெக்டான டயத்தில் செஞ்சால் மட்டும் தான் வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியும். நம்ம வந்து வெள்ளேரி முளைப்புத்திறன், களை வெட்டுதல், உரம் போடுறது அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி இப்போ மருந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். விவசாயத்திலே அறுவடையிலே நிறைய விதங்கள் இருக்குது. நம்ம வெள்ளேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு 2 நாள் விட்டால் கூட அது வந்து காய் வந்து முத்தி போயிடும். அப்புறம் அது சரியாக வராது, சேலும் ஆகாது. ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த மருந்து எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சிகளை விரட்டுறதுக்காக. பூச்சிகள்னால் எந்தெந்த பூச்சிகள் அப்படின்னா, இந்த காயெல்லாம் வந்து சாப்பிடுது பார்த்தீங்களா, அது இந்த காயெல்லாம் அப்படியே ரொம்ப கெடுத்து விட்டுறது, இலைகள்லாம் நிறையவே திங்குது. அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்காகவும் மகசூல் அதிகரிக்கவும். மகசூல் எப்படி அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரந்த சேர்க்கை நடைபெறுது. அதாவது சூலகத்தையும் மகரந்தத்தையும் ஒன்று சேர்க்குறது. அது யார் சேர்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேன் குளவி, வண்ணத்து பூச்சி இவங்க தான். அவங்க வந்து காட்டில் திரிவாங்க. இந்த மருந்து அடிக்கிறது மூலமாக நம்ம வந்து அவங்கள கூப்பிட்றோம். இந்த மருந்து அடித்தோம்னு வச்சுங்களேன், அந்த வாசனையும் வந்து அவங்க வருவாங்க. அவங்க மகரந்த சேர்க்கையெல்லாம் நடத்துவாங்க. அதனால தான் வந்து மருந்து அடிக்கிறோம். என்னடா நான் சொல்கிறானே, இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க, அதனால தான் மூச்சு வாங்குது, நினச்சிக்காதீங்க. இதான் லாஸ்ட்டு டேங்கு. ஐயா ஆள் வேறு வருதாடான்னு. இதான் லாஸ்ட்டு டேங்கு. இதோட முடிய போகுதுங்க. இந்த டேங்கை தூக்கும் போதெல்லாம் எனக்கு பள்ளிக்கூடத்து ஞாபகம் தான் வரும். ஏன்னா நான் ஓகோன்னு படிக்கிறதுனால ஓரளவாவது படிப்பேன். எல்லா புக்கையும் பேக்கில் வந்து அள்ளிக்கிட்டு திரிகிறது. ஸோ அதனால் பேக் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த டேங்கும் வெயிட்டாக இருக்குது. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. சரிங்க, இப்போ மருந்து அடிக்கிறது வந்து நீங்கள் பாருங்கள். சொன்னதுலேயே பார்த்தீங்கன்னா இதாங்க ஸ்ப்ரேயரு. இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது அமுக்கலாம் தான் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து இப்படி அமுக்கலாமா ஏன் மருந்து வருது. வாங்க இப்போ வந்து அந்த வாக்கையாடு ஒன்று பாட்டியிருக்கேன், வாங்க அங்கேருந்து அடிக்கலாம். மருந்து எடுத்துட்டு போதாங்களாண்ணே ஐயரே? சரிங்க சொன்னவங்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டுவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். எல்லாம் பார்த்து சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.